தமிழ்நாட்டில் பாஜகவின் காலம் வரும், யாரும் விரலை வெட்டிக் கொள்வது, மொட்டை அடிப்பது என இதையெல்லாம் செய்யாதீர்கள் என்றும், எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கிறது என அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை வேண்டுகோள் விடுத்துள்ளார். என்னுடைய தொண்டன் ஒருத்தரை பார்த்த திருச்செந்தூர்ல அண்ணாமலை அவர்கள் தோற்றுவிட்டார், நான் பந்தயம் கட்டி இருக்கின்றேன், அதற்காக மொட்டை அடிச்சு அந்த ஊரினுடைய பொதுவெளியில ஊர்வலமா நடந்து போயிருக்கு. அது பார்ப்பதற்கு எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் கூட இன்னொரு தொண்டர் விரலை வெட்டிக்கிட்டார். அதனால் நான் சொல்வதெல்லாம் நம்முடைய காலம் வரும். நாம் இப்போது வளர்கின்ற கட்சி, வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பூனை ஆணையாக மாள வேண்டும் என்றால் ஒரு கடினமான பாதையில் அந்த பூனை நடந்து போகணும். அந்த பூனை 3லிருந்து 10க்கு வரணும், 10லிருந்து 20க்கு போகணும், 20லிருந்து 30க்கு வரணும். அதன் பிறகு எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் தானாக வருவார். அதுவரை கடுமையாக பணி செய்ய வேண்டும். ஆனால் தொண்டர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், விபரீத முடிவுகள் எதுவும் முதல் எடுக்காதீங்க. விபரீத முடிவுகள் எதுவும் முதல் எடுக்காதீங்க. இரண்டாவது, இந்த ஆட்டை கொண்டு நடுவழியில வெட்டுறது, அதை கொடூரமா அதை போட்டோ எடுத்து சமூக வலைதளத்துல போடுறது, அப்படி வெட்டுற மாதிரி இருந்தா எம்எல்ஏ கை வைங்கன்னு நான் சொல்றேன். திமுக காரனுக்கு அவ்வளவு கோபம் இருந்தால் தயவு செஞ்சு இந்த வாய் பேசாத ஆட்டை விட்டுட்டு, நான் கோயம்புத்தூர்ல தான் இருக்க போறேன். இதான் என்னுடைய ஊர். இங்க விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன், கரூர் பக்கத்துல. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.